அரை மணி நேரத்துல இந்த அண்டாவே காலி ஆயிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். எங்க ஏரியால இந்த மொச்சக்கொட்டை குழம்பு அவ்வளவு ஸ்பெஷலுங்க. அதனாலதான் நானும் தூக்கு போசி எடுத்துட்டு குழம்பு வாங்க கிளம்பிட்டேங்க. என்ன விசேஷம்னா இன்னைக்கு தைப்பூசங்க. எங்க ஏரியால இருக்க கோயில்லயும் சரி வீட்லயும் சரி விசேஷமா கும்பிடுவோங்க. காலையில வீட்டுல எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி குடும்பத்தோட தீபாரதனை காட்டி காரு பைக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு பூஜை போட்டாச்சுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயில்ல முந்த நாளே காவடியில முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் எல்லாம் முடிச்சு எங்க காலனிலேயே இருக்கிற மண்டபத்துல அன்னதானம் வருஷம் வருஷம் போட்டுட்டு இருக்கோங்க. அக்கம் பக்கம் ஏரியால இருந்து எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்கன்னா பாருங்களேன். கோயில்ல சாமிக்கு படையில போட்ட ஒரு உருண்டை சோறா புடிச்சு குடுப்பாங்க பாருங்க. அத வாங்கி ஒரு வாரம் சாப்பிட்டாவே மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. இந்த தைப்பூசத்தோட வரலாறு என்னன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்கும். அசுரர்கள வெல்ல சிவபெருமானோட நெற்றிக்கன் பொறியில இருந்து உருவாக்கப்பட்டதுதான் 6 முகங்கள் கொண்ட கந்தன்ங்க. இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு பழனி மலையில ஆண்டியா இருந்த முருகப்பெருமான் அன்னை பார்வதி தேவி ஞானவேலை வழங்கியிருக்காங்க. அந்த திருநாளை தான் நம்ம தைப்பூசமா வணங்குறோங்க. சரிங்க, நாங்களும் நிறைய பேத்துக்கு எங்க கையால பரிமாறிட்டு அன்னதானத்துல உட்காந்து வயிறார சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருந்த குழம்ப அடிதடி இல்லாம எல்லாரும் பார்சலும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே நைட் வரைக்கும் எல்லாத்து வீட்லயும் இதான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோ மொச்சக்கட்டை வித்து. சரிங்க, திருப்தியா சாமி கும்பிட்டு சாப்பிட்டு டாடா பை பண்ணி கிளம்பிட்டோம்.